சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம் அவர் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். அதுக்கு நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நான் இல்லாம இந்த வீட்ல மீனா என்னென்ன கஷ்டப்படுறாளோ கடவுளே. மீனா பாட்டி, என்ன மீனா இது? பேக தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டி நீ நான் போறேன் பாட்டி. அதான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டியே. அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல பாட்டி, இந்த வீட்டை விட்டு நான் இந்த வீட்டை விட்டு வேற எங்க நீ போவ? ஏன் மீனா, உன்னை இந்த வீட்லயே தங்க வேண்டாம்னு சொல்லிட்டானுங்களா அவனுங்க? ஏதோ அவனுங்க இருக்கிற வீட்டுலதான் உன்னை தங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல தங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவனுங்க யார் மீனா? யாரும் என்ன சொல்லல பாட்டி, நானே தான் போறேன். எங்க மீனா போவ? நான் சென்னைக்கு போறேன் பாட்டி. சென்னைக்கா? ஏன் மீனா? இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்கவே முடியாது பாட்டி. ஏன் மீனா இருக்க முடியாது? உனக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டியா? உனக்கு நான் இருக்கேன் மீனா. பாட்டி, நீங்க எனக்காக எப்பவுமே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. ஆனா நான் இங்க வந்தது என் ராம்காகவும் அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காகவும் தான். அது என்னால முடியல பாட்டி. ஏன் மீனா, நீ சேர்த்து வைக்காமியா அவங்க எல்லாம் ஒன்னா இருந்துட்டு உன்னை தரத்தி விட்டாங்க. நன்றி கேட்டவங்க அவங்க எல்லாம். அவங்கள பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன்டா. இல்ல பாட்டி, நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும். நீ யாருக்கு மீனா பிரச்சனை கொடுக்கற? எல்லாருக்கும் நீ நல்லதுதானே மீனா செஞ்ச. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீ போறேன்னு சொல்றியா? ராம் அவர் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா நான் இங்க இருக்க கூடாது பாட்டி. சத்தியம் பண்ணிட்டா அவன் அப்பா சொல்ற பொண்ணு அவன் கட்டிக்குவானா? சொல்லு. காதலிக்கிறது ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு பொண்ணையா? கணேசனும் தேவியும் இதுக்கு எவ்வளவு பரவாயில்லையே. இத பாரு மீனா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராமு கழுத்துல ஒண்ணு வச்சு மீனா கழுத்துல தாலி கட்டுறான்னு நான் சொல்றேன். பாட்டி, அப்படி எதுவும் நடந்துட கூடாதுந்தா பாட்டி நான் இந்த ஊரை விட்டே போறேங்கிறேன். அப்போ நீ ராமுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சொல்லு மீனா. மாட்டேன் பாட்டி. ராம் அவர் அப்பா சொல்ற பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுதான் அவருக்கும் நல்லது, அவர் அப்பாவுக்கும் கௌரவமா இருக்கும். நான் இங்க இருந்தா ராம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுவாரு. அதனால அவருக்கும் அவர் அப்பாக்கும் பிரச்சனை தான் வரும் பாட்டி. அதனால வந்தா வரட்டும். லவ் பண்ற பொண்ணுக்காக வீட்டுல பிரச்சனை பண்ணாத பையன்லாம் ஒரு ஆம்பளையா என்ன? பாட்டி, மீனா, சிதம்பரம் இப்படிதான் பல வருஷமா கௌரவம் கௌரவம்னு அவன் சுயநலத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிள்ளைங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசினாதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இவன் அவன் பிள்ளைங்க கிட்ட பாசத்தை காட்டி வளர்க்கறேன்னு பேச போட்டுட்டு திரியறான். அதான் அவன் பொண்ணு விவரமா சத்தியமூர்த்தி மகனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ ராமு வச்சு அவன் கௌரவத்தை மீட்டெடுக்க பாக்குறான். மீனா, அவன் சத்தியத்தை தூக்கி கடப்புல போடு. பாரு, ராமு உனக்கு தான். வேண்டாம் பாட்டி, ராம் எனக்கு வேண்டாம். இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்துல என்னால எந்த தப்பும் நடக்க கூடாது பாட்டி. இப்ப மட்டும் உன்னால என்ன தப்பு நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்க? கணேசனுக்கும் தேவிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அந்த குடும்பமே நம்புது. ராமும் அப்படிதான் நம்புறான். இதுக்கப்புறமும் ராம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பிளான் பண்ணிதான் ராம் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சேன்னு சிதம்பரம் சரே என்ன தப்பா நினைப்பாரு பாட்டி.
தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அதனால தெரிஞ்சே தப்பு பண்ண வேண்டாம் பாட்டி. தப்பு பண்ணாத நீ இந்த தண்டனை எதுக்கு மீனா ஏத்துக்கணும்? இந்த தண்டனைக்கு ஏத்த மாதிரி நீ ராமுவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்ப கணக்கு சரியா போயிரும்ல. எந்த கணக்கையும் என்னால சரி பண்ண முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. அதனால நான் ஊரை விட்டு போறதுதான் சரியா வரும். என்ன மீனா நீ என் கூட இருக்கும் போது சுகன்யாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கிழவி விட்டுட்டு போறேன்னு சொல்றியே மீனா? எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. அந்த குடும்பம் நல்லதுக்காகவும் ராமோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நான் இந்த ஊரை விட்டு போறதுதான் சரியா வரும். மீனா, என்ன விட்டுட்டு போயிடாத மீனா. நான் வரேன் பாட்டி. மீனா மீனா ஏய் மீனா நில்லு மீனா. மீனா மீனா நான் சொல்றது கேளு மீனா. போகாத மீனா. எப்பவுமே நீ என் கூட இருப்பேன்னு சொன்னல மீனா. இப்ப என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிற? பாட்டி, உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு பாட்டி. நான் போனதும் அவங்க உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க. ராமு நல்லா பாத்துப்பாரு. இல்ல மீனா, உன்ன மாதிரி என்ன யார் மீனா பத்திரமா பாத்துப்பாங்க? நீ போயிட்டேன்னா நான் தனி மரம் ஆயிருவனே மீனா. மீனா மீனா சொல்றத கேளு மீனா. தடுக்காதீங்க பாட்டி. என்னால உங்க பேச்ச மீறி போக முடியாது. அதுக்காக என்னால இங்க இருக்கவும் முடியாது பாட்டி. நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேனோ அதை நான் செஞ்சு முடிக்காமையே போறேன். இந்த ஊர் அம்மனுக்கும் இதுல எந்த விருப்பமும் இல்ல போல இருக்கு பாட்டி. எல்லார்கிட்டயும் நான் தோத்து போய் தான் பாட்டி போறேன். மீனா